Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. ஒரு 12 வயசு பொண்ணு பீரியட்ஸ் வந்துருக்குது, ஓகேவா? ஓப்பனாக பேசுவோம், இல்லை அடல்ட்டு தானே, இதெல்லாம் பேசக்கூடாத விஷயம் இல்லை. பேசாமல் மூடி வச்சதுனால தான் எனக்கு அந்த 12 வயசு பொண்ணு உயிரோடவே இல்லை. ஸோ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒரு 12 வயசு பொண்ணு அம்மா இறந்துட்டாங்க. அப்பா சொந்த ஊரில் உத்தரப்பிரதேசில் எங்கேயோ இருக்கார். ஸோ அண்ணனோட மகாராஷ்டிராவில் இருக்கிற தானே டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ணனுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ட் ஹீ இஸ் லிவிங் வித் ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர், ஓகேவா? இந்த 12 வயசு தங்கச்சி என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வருது. ஸோ பீரியட்ஸ் வந்தது அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ்னால் என்னன்னே தெரில. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிலலாம் கரையாகி இருக்குது. பயந்து போய் இந்த பொண்ணு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த அண்ணன், ஓகேவா, வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். வந்த உடனே கரையை பார்க்குறான். அன்றைக்கி அவன் செக்யூரிட்டியாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே பேண்ட்டில் கரை இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே என்னது கரை இருக்குது, யார் கூட என்ன பண்ண அப்படின்னு சொல்லி போய் இந்த அண்ணன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஒய்ஃப் இருக்காங்களா, அதாவது அந்த 12 வயசு பொண்ணோட அண்ணி, அந்த பொண்ணும் இருந்துக்கிட்டு இவனை ஏற்றி விட்றாங்க. போ, உன் தங்கச்சி தானே, கூப்பிட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்தேன், எல்லாம் பார்த்தியா, அவன் கூடயே படுத்துட்டு வந்துட்டாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்களோட தூண்டுதலிலும் இவனோட கோபத்திலும் அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். சொல்லு, யாரு கூட என்ன பண்ண, எதனால உனக்கு இந்த கரை வந்துச்சு, யாரு கூட என்ன பண்ணிட்டு வந்திருக்க, ஏமா அந்த பையன், அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடான கொஸ்டின்ஸ்லாம் இந்த 12 வயசு பொண்ணுக்கிட்ட கேட்குறான். இந்த 12 வயசு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியலை. மென்சுரேஷன்னா என்னன்னே தெரியலை, பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியல, ஏன் பிளட் வருதுன்னே தெரியலை. இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு தெரியலன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நேரமாக டென்ஷனாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறான். பதில் இல்லை. அடிக்கிறது கம்மியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கம்பியில் சூடு வைக்கிறாங்க, ஓகேவா? ஃபுல்லாக சூடு வச்சுட்டு இந்த பொண்ணோட கண்ணு மேலே உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு, வாய் மேலே, காலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு எங்கெங்க வச்சா உயிர் போகிற மாதிரி வலி இருக்குமோ எல்லா இடத்துலையும் சொந்த அண்ணனே சூடு வச்சுட்டு இருக்கான், ஓகேவா? இவ்வளோ சூடு வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு டெய்லி அழுகிறா. இல்லை எனக்கு தெரியலன்னா, என்ன ஆச்சுன்னே தெரியல, எதுக்கு ரத்தம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழ ஒவ்வொரு நாளும் பீரியட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பிளட் ஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 நாள் ஆகி அந்த பொண்ணுக்கு அளவுக்கு மீறி சூடு வச்சதுனால அந்த பொண்ணு மயங்கி விழுகுறாங்க, ஓகே? அந்த பொண்ணால் தாங்க முடியல. இதுக்கு மேலே சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல, பயத்தில் எதுவுமே இல்லாமல் மயங்கி அந்த பொண்ணு கீழே விழுகுது. என்ன கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால், ஹாஸ்பிட்டலில் இந்த 12 வயசு சின்ன பொண்ணு brought dead அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த பொண்ணு இறந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. யார் கொண்டிருக்காங்க? கூட பிறந்தாங்க. எப்படி கொண்டிருக்கான்? சூடு வச்சு யாரு கூட என்ன பண்ணன்னு கேட்டு ஒரு 12 வயசு பொண்ணை சாகடிச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி இருந்து ஏற்றி விட்டது யாரு? அந்த அண்ணனோட பொண்டாட்டி. இவ்வளவு கேவலமான ஒரு சம்பவம் 2023 மே 8ஆம் தேதி இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா, இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட்ஸில் தானேல நடந்தேறி இருக்குது. கேட்கறதுக்கே கேனத்தனமாக இருக்கிறதாலும் எதனால இது நடந்திருக்கு, இதை கேட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு 1000 கேள்வி இருக்கும். முதல் கேள்வி, முதல்ல அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு எப்படி பீரியட்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்க முடியும்? 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு ஆனதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கூடவே ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே இவனுக்கு பீரியட்ஸ்னா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்குது. முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அந்த பொண்ணு 12 வயசு பொண்ணு, டீனேஜ் நெருங்க போகிறாங்க. இப்போலாம் 10 வயசுலேயே எல்லாருமே ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு அவேர்னஸ் அந்த பொண்ணுக்கு கிடையாது. தனக்கு பிளட் வந்தால் என்ன நடக்கும், என்ன ஏன் வருது, எதுவுமே ஐடியாவே கிடையாது. அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க. ப்ராபப்ளி இதெல்லாம் சொல்லி தந்திருக்க வேண்டியவங்க. அப்பா மட்டும்தான் இருக்கார், அவரு ஊரில் இருக்கார். இங்கே ஒரு அண்ணன், அவன் சரியான சைக்கோவாகவும் முட்டாவுலாகவும் இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ்னா என்னன்னே தெரியல. மூணாவது, எல்லாத்தையோட மிகப்பெரிய கல்பிரிட்டு இந்த அண்ணனோட மனைவி. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குள்ள பீரியட்ஸ்னா என்னென்னு. ஒரு 12 வயசு ஒரு பொண்ணுக்கு பிளட் வருதுன்னா அது என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனால் அந்த பொண்ணு, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்கோம், மூணாவதாக ஒரு பொண்ணு தொல்லையாக இருக்கா, இல்லை புருஷனோட தங்கச்சி இருக்கா, இதில் எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏற்றி விட்டுருக்காங்க. இதில் 2 பேர் என்னன்னே தெரியாமல் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு பொண்ணு செத்துடுச்சு, அண்ணன் கொலகாரன் ஆயிட்டான். எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும்னே ஏற்றி விட்டு இந்த பொண்ணை பழி வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. எதுக்கு பழி வாங்கியிருக்காங்க, என்ன பிரச்சனை, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியுங்கிறது யதார்த்தம். இது காமன் சென்ஸ், அதை மீறி யாரும் போக முடியாது. ஆனால் அந்த பொண்ணு ஏற்றி விட்டுருக்காங்கிறது
நம்மளால சில நியூஸ் ஆர்டிகல்ஸில் வாசிக்க முடியுது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு பெரிய கொஸ்டின் இருக்கும். ஓகே மதன், நீ சொல்கிற அந்த அண்ணனுக்கு வந்து அறிவில்லை, ஓகே நம்ம ஊரில் வந்து இந்த பீரியட்ஸை ஒரு டேபுவாக பார்ப்பாங்க, அதாவது தீண்டத்தக்காத ஒரு டாப்பிக்காக இருப்பாங்க. அண்ட் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மனைவிகள் வந்து இன்னும் மனைவிகள்னு இல்லை, பெண்களே வந்து ஜென்ரலாக இந்த பேடெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, டேம்பான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, அவங்க இன்னும் ஒரு அழுக்கு துணியை தான் வந்து மறுபடியும் துவைச்சு ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நார்த் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் இன்னமும் 2023லையும் காமனாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா, ஃபைன். இந்த ஒரு அண்ணனுக்கு இந்த அறிவு இல்லை, பொண்டாட்டியும் மறைச்சிட்டாங்க, இதை பற்றி பேசினதே கிடையாது, ஊரில் யாருமே அவனுக்கு இதை பற்றி பேசினதில்லை, ஃபைன், தாண்டி போயிடலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஸ்கூலில் சொல்லி தந்திருக்கணும்ல, ஒரு 12 வயசு பொண்ணுக்கு என்ன செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் ஒன்று கூடவா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா இந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன், தானே. எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கோவா, கர்நாடகா, ராஜஸ்தான், இந்த மாதிரி இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் செக்ஸ் எஜுகேஷனை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்கறதுக்கு எவ்வளோ கேவலமாக லூசுத்தனமாக இருந்தாலும் இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் செக்ஸ் எஜுகேஷனை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. 2014 இந்தியாவில் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த ஹர்ஷவர்தன் அவர்கள் வந்து பேசுகிறப்போ ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருனால், டெல்லியில் வந்து நாங்கள் ரீமாடல் பண்ண போகிற எஜுகேஷன் பேசிட்டு இருக்கப்போ அவர் என்ன சொல்கிறாருனால், செக்ஸ் எஜுகேஷன் மாதிரி டாபிக்லாம் இந்தியாவில் தேவையில்லை, யோகா மாதிரி விஷயங்களை சொல்லித்தாங்க, இதை சொல்லி தந்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் ஐம் நாட் ஈவன் எக்ஸாகரேட்டிங், நீங்கள் இதை போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் சொன்ன இதே விஷயம் தான், சிலிபஸி எல்லாம் வந்து சொல்லித்தரணும், எப்படி வந்து அப்டெனன்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குதுங்கிறத சொல்லித்தரணும், எதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் அதெல்லாம் தேவையில்லை, இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர் பேசியிருக்காரு. சரி, கடந்து வந்தாச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் செக்ஸ் எஜுகேஷன் இன்னும் 6 ஸ்டேட்டில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க? கேட்கறதுக்கு கேனத்தனமாக இருந்தாலும் இதுதான் ஒரு விஷயம். நம்மளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் இந்த ஊர்லலாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. நம்ம ஊரை பற்றி கவலை மட்டும் போதும், பக்கத்து ஸ்டேட்டில் எவசத்தா என்னன்னு கடந்து போயிட்டு இருக்கதான் ஒவ்வொரு இடமா மாறி மாறி வந்துட்டு இருக்குது. சப்போஸ் மகாராஷ்டிராவில் செக்ஸ் எஜுகேஷனை வந்து பேன் பண்ணாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5th படிக்கிற பொண்ணுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷனா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பீரியட்ஸ்னா என்னன்னு சொல்லி தந்திருப்பாங்கல்ல, செக்ஸ் எஜுகேஷனில் பீரியட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி தந்திருந்தாங்கனால் மேபி அந்த பொண்ணு வந்து அண்ணன் இருந்துகிட்டு எதனால உனக்கு ரத்தம் வருதுன்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சொசைட்டியா ஒரு கேவலமான ஒரு சட்டத்தை பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செக்ஸ் எஜுகேஷன் மேலே கொண்டு வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே ஒரு 12 வயசு பொண்ணு இந்தியாவில் பிறந்தாங்கிற ஒரே காரணத்தினால முட்டாளான ஒரு அண்ணனுக்கும் ஒரு அன்னிக்கும் இருக்காங்கிற ஒரே காரணத்தில் இன்னைக்கு இழந்து நின்றுட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் நாட் ஒன் ரேண்டம் கேஸ். ஓகேவா, இன்னொரு விஷயம், உத்தரப்பிரதேஷில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து ஒரு 3 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான். என்ன மாதிரி சொல்கிற, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 3 வயசு குழந்தையாவான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதுவும் நடந்திருக்குது நம்ம நாட்டில் தான். ஆனால் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம பேச மாட்டோம், கடந்து சென்றுவோம். ஏன் நம்மளே வந்து எப்போவாது இந்த மாதிரி நியூஸ் எடுத்து வீடியோ பேசினாலும் கமெண்ட் செக்ஷனில் 4 பேர் இருந்துக்கிட்டு மதன் நீ இப்போல்லாம் நெகட்டிவாக பேசுகிறேன், நெகட்டிவாக தான் பேசுவேன், நெகட்டிவாக நடந்துச்சுன்னா நெகட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கப்போ நம்ம நெகட்டிவாக எதுவும் பேசாமல் நம்ம 4 சினிமாவை பற்றியும் 4 பாசிட்டிவான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னா நெகட்டிவாக இருக்கிறத யார் சால்வ் பண்ணுறது? நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிற அழுக்க தானே பேசுகிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். 4 நாளுக்கு முன்னாடி நடந்த கேஸுங்க. 4 நாளுக்கு முன்னாடி ஒரு 12 வயசு பொண்ணு 30 வயசு அண்ணனால பீரியட்ஸ் பிளட்டை யாரோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டாங்கன்னு நினச்சி அடிச்சு சூடு வச்சு சாகடிச்சிருக்கான். இந்த கேஸை நம்ம பேசலன்னா அவர் யார் பேசுவாங்க? நெகட்டிவாக பேசுகிறேன்னா இது எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும்? நான் பேசாமல் இருந்தால் தான் நான் நெகட்டிவான பர்சன். ஊரில் இருக்கிற மீடியா ஹவுசஸ் வேணால் அதை கண்டுக்காமல் போயிடலாம், இல்லை ஒரு சின்ன துணுக்கு செய்தியாக போட்டு போகலாம். ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு எந்த தப்பும் செய்யாமல் பீரியட்ஸ் வந்ததுக்காக செத்துருக்காங்கன்னா அது எப்படி பேசாமல் இருக்கிறது? அதை பேசாமல் இருக்கிறது தான் நான் பெரிய பாவம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அறிவுஜீவிகள் நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை பசங்க கிட்ட நான் வந்து கொடுத்து, ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு அப்பா வந்து எத்தனை பசங்க கிட்ட போய் டைரெக்டாக செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறாங்கன்னா நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் என்றைக்குமே வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பெண்கள் இருப்பீங்க. நாளைக்கு நீங்கள் அம்மாவாகலாம், இல்லை இன்றைக்கே நீங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் வரலாம், வாட் எவர் இட் இஸ். பட் வென் யூ ஹாவ் அ சைல்டு, வென் யூ ஹாவ் அ மேன் ஆர் அ கேர்ள் ஆஸ் அ சைல்டு, ரைட், பையனோ பொண்ணோ உங்களுக்கு பிறக்கிறப்போ அவங்களுக்குன்னு அந்தந்த வயசு வரப்போ அதை பற்றி பேச ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை நம்பி இன்னைக்கு பிரோஜனம் கிடையாது. செக்ஸ் எஜுகேஷனை பேன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா, நம்ம அங்கெல்லாம் போய் பேசி பிரோஜனமே இல்லை. இது இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இதில் என்ன காமெடினால், இந்தியா மாதிரி வந்து ஒரு ஓப்பனான சொசைட்டியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் கட்டின கோவில்களோட சிற்பங்களை போய் பாருங்க, அதை வந்து அவங்க செக்ஷுவலாக பார்த்தது கிடையாது, அதை நார்மலாக பார்த்துருக்காங்க. நம்ம தான் வந்து நாளாக கல்ச்சுரல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு கலாச்சாரம்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற முக்காவாசி கலாச்சாரம் நம்மளோட கலாச்சாரமே கிடையாது. இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸ் தான். உண்மையிலே நான் உங்களுக்கு கலாச்சாரம்னா என்ன, 10 வருஷமாக ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஒரு சர்டன் திங்ஸ் தானே. போய் கோவிலில் போய் பாருங்கள்.
அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் போய் பாருங்கள், மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பாருங்கள், நீங்கள் போய் கும்பிடுற சாமி இருக்காங்கல்ல, அந்த சாமியோட சிலையை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆர்ட்டாக பார்த்துருக்காங்க, அது கலையாக பார்த்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காமத்தை தூக்கி போட்டு பார்த்துருக்காங்க. அதை இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம மூடி வச்சு இதை தீண்டு தகாதது, இது வந்து அன்டச்டு டேபு அப்படின்னு சொல்லி மூடி வச்சு தப்பான விஷயங்களை ப்ரொபகேட் பண்ணி ஒரு 3 வயசு பையன், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் போய் ரேப் பண்ணுறான்னா அவனுக்கு யார் இதெல்லாம் சொல்லி தந்திருக்க போகிறாங்க? அவனுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் என்ன கர்மாத்தையோ பார்த்துட்டு போய் ஏதோ பண்ணியிருக்கான். கரெக்டாக 3 வயசு பொண்ணு, ஒரு பொண்ணு ரேப் ஆகிற வயசாங்க, அது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பையனால. இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்குது. 12 வயசு ஆகிற வயசா பீரியட்ஸ் வந்ததுக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான கேசஸ் வந்து உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து நம்ம நாட்டை என்ன மாதிரி மொத்தமாக குறை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் தானே நடக்குது. இன்னமும் அசிஃபாவை ரேப் பண்ணாங்கல்ல, சேர்த்து வச்சு இந்த வீடியோ, இந்த சேனலில் பேசின முக்கியமான வீடியோஸில் மொதல் வீடியோஸ் அது ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? குஜராத்தில் பில்கிஸ் பானோங்கிற ஒரு பெண்ணை போட்டு, என்னெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை போட்டு அத்தனை பேர் ரேப் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? எம்எல்ஏவோட ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது? இதெல்லாம் நம்ம யாரு கேட்கறது? இதெல்லாம் கடந்து சென்று தான் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நியூஸாக மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் தேர் மஸ்ட் பி a full stop for it, and where does that start? சேஞ்ச் பிகின்ஸ் வித் அஸ். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய யங் அடல்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, காலேஜ் முடிச்சவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க. கரெக்டாக இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. இந்த அவேர்னஸ் இல்லாத ஒருத்தங்க கிட்ட ஓப்பனாக இதை பற்றி பேசுங்களேன். அதில் இருக்கிற விஷயங்களை வந்து டீசெக்ஷுவலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஓப்பனான ஒரு டிபேட்டை உருவாக்குறீங்க. சொசைட்டிக்கு அது நல்லது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தங்களும் ஒருத்தங்க கிட்ட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாலே அது எத்தனை மில்லியன் பேரை போய் சேரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம அந்த எஃபர்ட் எடுக்க மாட்டோம். கரெக்டாக? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். இப்போ தான் ஆச்சரியமான விஷயங்கள்னால இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவில் ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் டாக்டரை குத்தி கொள்றான். இன்னைக்கு அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. சும்மா இருக்கிற பொண்ணை வந்து அண்ணன் வந்து எதுக்கு உனக்கு யார் கூட என்ன பண்ணேன்னு கேட்டு பீரியட்ஸ் வந்ததுக்கு அடிச்சு சூடு வச்சு சாகடிச்சிருக்கான். என்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னே புரியல. பட் இதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும்னு நினச்சேன். இதை நீங்கள் பேசி தான் ஆகணும். அப்போனா தான் நாளைக்கு ஒரு பெட்டர் சொசைட்டி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்போம். ஓகேவா? அண்ட் இதை தயவு செஞ்சு கல்ச்சர் இது கிடையாது, அது கிடையாதுன்னா தயவு செஞ்சு கல்ச்சர்னா என்னன்னு படிடாப்பறமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியாமல் 4 பேர் சொல்கிற வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சு வாழாதீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். அண்ட் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை நம்ம எப்படி தவிர்க்க முடியும்? படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு முன்னாடி தெரியுது. அதை தாண்டி இந்த செக்ஸ் எஜுகேஷனை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தயவு செஞ்சு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த 12 வயசு பொண்ணு வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த 4 நாள் அண்ணன், சொந்த அண்ணன் வந்து என்னமோ கேட்குறான், அது என்னன்னே புரியலை. நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலேன்னு அந்த பொண்ணு யோசிச்சு இறந்துருக்கும்ல. அதை யோசிச்சா வலிக்குது, மனசு வலிக்குது. அந்த குரல் மட்டும்தான் காதில் கேட்டுட்டு இருக்குது. பாய்.